ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா முகவரை. முகவரை டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த முகவரை டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் வார்த்தை என செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி லத்தீன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவரை பெரும்பகுதி ஒத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அமெரிக்கா அரசியலமைப்பு. சரிங்களா? முகவரை வந்து அமெரிக்காட்ட இருந்தால் வந்து இந்தியா வந்து வாங்கியிருப்பாங்க. முதலாக பார்த்தீங்கன்னா முகவரையை வடிவமைத்த நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா முதலாக வந்து அரசியலமைப்பில் வந்து முகவரையை வந்து சேர்த்துருப்பாங்க. அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. அரசியலமைப்பின் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முகவுரையே அரசியலமைப்பின் ஜாதகம் என சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ KM முன்சி. அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூஞ்சி பார்த்து தான் வந்து ஜாதகம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள். சமய சார்பின்மை என்னும் சொல் டேஷ் மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி லத்தீன். அடுத்த விஷயம் பாருங்கள். இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மத சிறுபான்மையருக்கு சிறப்பு பாதுகாப்பு. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். எல்லாமே வந்து இதிலே வந்து மேக்ஸிமம் கவர் ஆகிரும். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முகப்புரையின் பதம் மற்றும் கூறியவர்கள். முகவுரையை பற்றி யாரெல்லாம் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது வந்து இப்போ தான் பார்த்தோம். KM முன்சி அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் சாவி, முகவுரையை வந்து அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் பார்க்கர் அவர் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா தார்குதஸ் பார்க்கர். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகவுரையை வந்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அது சொன்னது பார்த்தீங்கன்னா சர் ஐவர் ஜென்னிங் அவர் வந்து சொல்லியிருப்பார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4521. இது ரொம்ப முக்கியம். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இந்திய மக்கள். அடுத்து பாருங்கள். எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவரை திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவரை திருத்தம் செய்யப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1976. அடுத்து பாருங்கள். குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் வந்து கேட்குறாங்க. குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரோம். ஆப்ஷன் பி ரோம். அடுத்து பாருங்கள். கேசவனந்த பாரதி வழக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசதிகாரத்தின் தோற்றுவையாகவும் அரசதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்கள். முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? இப்போ முகவரை பற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வழக்குகள் வந்து இருக்குது. பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பெருபாரி வழக்கு. பெருபாரி வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க மேக்ஸிமம். பெருபாரி வழக்கு பார்த்தீங்கன்னா 1960 வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து பெருபாரி வழக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி. கேசவானந்த பாரதி வழக்கு பார்த்தீங்கன்னா 1973. சரிங்களா? இந்த வழக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? முகவரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது செகண்ட் கேஸு. தேர்டு பார்த்தீங்கன்னா மினர்வா மில் வழக்கு. மினர்வா மில் வழக்கு பார்த்தீங்கன்னா 1980. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவரை அரசியலமைப்பின் கட்டமைக்கப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மினர்வா மில் கேஸில் 1980. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா LIC வழக்கு. LIC வழக்கு பார்த்தீங்கன்னா 1995.
ஸோ இந்த வழக்கில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ முகவுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒருங்கிணைந்த ஒரு பகுதி இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா, இந்த எல்ஐசி வழக்கு கொஷின் பார்த்திங்கன்னா 2024 குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொன்ன வழக்கு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க குரூப் 2A மெயின்ஸில். ஸோ இதுக்கான ஆன்சர் எல்ஐசி வழக்கு தான். சரிங்களா? அந்த 4 வழக்கு வந்து மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்வரும் எந்த கூற்று என்ஏ பால்கேவாலாவோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லியிருப்பார். என்ஏ பால்கேவாலா வந்து முகவுரையை வந்து அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம். ஸோ முகவுரை பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் வந்து திருத்தியிருப்பாங்க. 42வது சட்ட திருத்தம் இந்திரா காந்தியுடைய ஆட்சி காலத்தில் வந்து திருத்தியிருப்பாங்க. அதில் வந்து 3 முக்கிய வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3மே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? ஃபஸ்ட்டு 3மே வரும், 4வது வராது. ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசு அனைத்து மதங்களையும் காக்கின்றது. ஸோ அடுத்து பாருங்கள், எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படை ஆகும். ஃபஸ்ட்டு 3 வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சமதர்மம் மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்த்த சட்ட திருத்தம் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 42வது சட்ட திருத்தம். ஸோ அதே தான் மேக்ஸிமம் நிறைய டைம் வந்து ரிப்பீட் ஆகும். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். முகவரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி ஆகும். அடுத்து பாருங்கள், முகவரை திருத்தப்படலாம். முகவரியில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. அடுத்து பாருங்கள், 4வது பாருங்கள், முகவரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட்டு 3 மட்டும் வந்து சரியானது, 4வது வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், 42ஆம் அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவரியில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவனவற்றில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 3 வார்த்தைகளை வந்து எது வந்து இல்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. சோசியலிஸ்ட் வரும், மதச்சார்பற்ற வரும், இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு வந்து வரும். சரிங்களா? ஸோ மக்களாட்சியுடைய அது வந்து வராது. அடுத்து பாருங்கள், சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவரியில் சேர்க்கப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, 1976. அடுத்து பாருங்கள், கீழ் குறிப்பிட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு சொன்னது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு இது சொன்னது வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, எர்னஸ்ட் பார்க்கர். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், ஸோ இந்திய அரசியலமைப்பு முகவரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார். 2வது பாருங்கள், இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. 3வது பாருங்கள், இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4வது பாருங்கள், இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கவனிக்க வேண்டியது வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, எது தவறானது தான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்கேவாலா வந்து சொல்லியிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா நேரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து தப்பு. சரிங்களா? 1 மட்டும் தான் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இறையாண்மை. மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு வந்து இறையாண்மை. அடுத்து பாருங்கள், முதலாக ஜனகணமன பாடல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் எந்த மாநாட்டில் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1911 கல்கத்தா மாநாட்டில் தான் வந்து முதலாக பார்த்தீங்கன்னா ஜனகணமன அந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட டேஷ் திருத்தமாகும் கேட்குறாங்க. ஸோ 42வது சட்ட திருத்தத்தில் தான் வந்து
அதை வந்து சேர்த்துருப்பாங்க முகவுரையில். முகவுரைனாலே 42வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள். ஸோ 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சேர்க்கப்பட்ட கூற்று வந்து யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சமதர்மம். அடுத்து பாருங்கள். ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஜனகணமன பாடல் வந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதலாம் வந்து பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க. 1911 கல்கத்தா மாநாட்டில். சரிங்களா. இதை வந்து எப்போ தேசிய கீதமாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. 24 ஜனவரி 1950. அடுத்து பாருங்கள். சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன். இது ஆல்ரெடி பார்த்தது தான், திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். ஸோ காரணம் பாருங்கள். மூவரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள். திரும்ப கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள். அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ காரணம் பாருங்கள். அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கூற்று காரணம் ரெண்டுமே சரி, சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள். முகவரியின் 6ஆம் பத்தியில் 1976 அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட வார்த்தையை தெரிந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நேர்மை. ஸோ எந்த பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 6ஆம் பத்தியில். அடுத்து பாருங்கள். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கேசவானந்த பாரதி வழக்கு. இப்போ தான் நம்ம பார்த்தோம், 1973. அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு முகவரியில் சோஷியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 42வது சட்ட திருத்தம். முகவுரைனாலே 42வது சட்ட திருத்தம். ஸோ 1976. ஸோ அடுத்து பாருங்கள். 1976 அரசியல் சாசன திருத்தல் சட்டம் மூலமாக முகவரியில் திருத்தம் செய்யப்பட்டு டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் என்ற சொற்றொடரை சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. அடுத்து பாருங்கள். 1976 இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசமைப்பு சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது? 42. முகவுரைனாலே நமக்கு 42 தான் வரணும். அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சமத்துவவாதம். ஸோ அடுத்து பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் முகவரியின் கடைசி வரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரி வந்து என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இவ்வழியாக அரசியல் அமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்து கொள்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா முகவரியில் வந்து கடைசி வரியாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? 42வது. ஸோ அடுத்து பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்திய அரசியலமைப்பு முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்ற கூறினது வந்து எர்னஸ்ட் பார்க்கர் தான் சொல்லியிருப்பார். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அடுத்து பாருங்கள். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே தான், மதச்சார்பின்மை எந்த சட்ட திருத்தம்? 42வது சட்ட திருத்தம். அடுத்த கொஷின் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. பிரியாம்பலில் வந்து இந்த ஆர்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்து போடணும். எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முகவுரையில் வந்து எந்த வரிசையில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறையாண்மை. சரிங்களா. ஃபஸ்ட்டு இறையாண்மை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சமதர்மம் வரணும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குடியரசு. இந்த ஆர்டரில் தான் வந்து முகவுரையில் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னா ஏவும் சியும் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா. அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது, அது ஜாதிவாதத்திற்கு இடமளிக்காது. ஆப்ஷன் ஏ.
அடுத்து பாருங்கள், ஸோ இது ரொம்ப முக்கியம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிரெஞ்சு புரட்சி. இது 10th புக்கில் வந்து பாக்ஸ் கண்டனில் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரெஞ்சு புரட்சி பற்றி சொல்லியிருப்பாங்க, எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வேணும்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பிரெஞ்சு புரட்சி வந்து எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியம். ஸோ இறையாண்மைனா என்ன அப்படின்னு சொல்லி பொறுத்து சொல்லியிருக்காங்க. முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம். பொதுநல கோட்பாடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வித வேற்றுமையையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற அப்படின்னா பார்த்திங்கன்னா எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைச்சாற்ற சுதந்திரம். ஜனநாயகம்னா மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 4132. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த முகவரை சம்மந்தமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நம்ம ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.